OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி. மீண்டும் உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த திருப்பி போட்ட படங்கள்லாம் நிறைய உண்டு. அந்த வகையில் 16 வயதினிலே ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா அமைஞ்ச படம் அது. ஏன் அதுக்காக இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, இப்போது சமீப காலமாக ரீரிலீஸாக சில படங்கள், நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ரீரிலீஸ்க்கா தொடங்கி வச்சதும் கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கர்ணன், ஆயிரத்தில் ஒருவன், அதுக்கு பிறகு நேற்று இன்று நாளை, உலகம் சுற்றும் வாலிபன், இந்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு ரீரிலீஸாக மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா 1965 வந்த ஆயிரத்தில் ஒருவன் அன்னைக்கு 100 நாள் ஓடினது. அன்னைக்கு பீம் அந்த பிஆர் பந்துலு கடனில் இருந்தால் அவருடைய கடன்லேருந்து மீட்டு கொண்டு வந்த படம் தான் அது. அவருடைய ஆயிரத்தில் ஒருவன் அன்னைக்கு 100 நாள் ஓடினது. அதுவே ரீரிலீஸாக 2014 ஆண்டு ரிலீஸ் ஆனப்போ 200 நாள் ஓடினது. அதுவும் சத்யம் தேட்டரில் 200 நாள். இன்னைக்கு ஒரு படத்தோட ஆயுளே 3 நாள் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் 200 நாள் சத்யமில் ஓடிச்சு. 175 நாள் ஆல்பர்ட்டில் ஓடிச்சு. ரீரிலீஸாக மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்போ சமீபத்தில் விஜய் உடைய கில்லி 20 வருடத்துக்கு பிறகு மறுபடியும் ரீரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஏறக்குறைய ஒரு 18-20 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா இப்போ கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அந்த படம் ஆரம்பத்தில் அன்னைக்கு ரிலீஸ் ஆனப்போ மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. திரும்பிய பக்கமெல்லாம் பேச வச்சது. ஆனாலும் கூட அன்னைக்கு ப்ரொடியூசருக்கு லாபம் வாங்குறது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சது. ஏன்னா செலவு எக்கச்சக்கமாக, அந்த டைரக்டர் தரணி செலவு எக்கச்சக்கமாக வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீரிலீஸ் பண்ணதில் மிகப்பெரிய அளவில் அவர் மறுபடியும் அந்த ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம் தயாரிக்க முடிஞ்சது. அதே மாதிரி அஜித்துடைய பிறந்த நாளை முன்னிட்டு மங்காத்தா, தினா வந்ததா சொல்கிறாங்க. அந்த படங்களும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது. அதை விட உங்களுக்கு அந்த அவருடைய வேறு 3 படம் வரதா சொன்னாங்க. கடைசியில் பில்லா வரதா சொன்னாங்க. இந்த 2 படங்கள் தான் வந்ததாக கேள்விப்படுறோம். அதனால தான் அந்த ரீரிலீஸுக்கான விஷயத்தில் பார்த்திங்கன்னா, பாரதி ராஜாவுடைய முதல் படம் 16 வயதினிலே, இளையராஜாவுடைய 2வது படம் 16 வயதினில். அது ஏறக்குறைய அவருடைய நட்புக்கான ஒரு இது பண்ண படம். அது மட்டுமல்ல, அதில் மலேசியா வாசுதேவன் என்கிற ஒரு பாடகரை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த படம் தான் அவங்களுக்கு 16 வயதில். அதுக்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு கிராமப்புறங்கள் அப்படிங்கிறது, அந்த வயல்வெளி இதெல்லாமே பெருசாக இருக்காது. இந்த படத்தை முழுக்க ஒரு கிராமங்களில் போய் எடுத்ததுனால கிராமியத்தனமாக, கிராமத்தில் என்ன எப்படி எந்த மாதிரியான வாழ்வியல் இருக்கும் மட்டும் அப்படியே அப்பட்டமாக அதாவது இளையராஜா இசையும் பாரதி ராஜாவுடைய கதை அமைப்பும் திரைக்கதையும் அந்த அளவுக்கு ஒரு கை கோர்த்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படம். அந்த படம் அன்றைக்கி ரஜினி சார் வளர்ந்து வர காலகட்டம். அன்றைக்கு அவருடைய சம்பளம் ஒரு 5 நாள் கால்ஷீட் தான். 5 நாள் கால்ஷீட்டுக்கு 2500 ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது. அவர் 5000 ரூபாய் கேட்டார். 2500 ரூபாய் தருகிறேன் அப்படின்னு பாரதி ராஜா சொன்னார். அதில் 2000 ரூபா தான் கொடுத்தார். இன்னும் 500 ரூபா தரல அப்படின்னு ரஜினி சமயத்தில் கூட அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லி கலாய்ச்சார். அதில் பார்த்தீங்கன்னா, அதில் தான் கவுண்டமணிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காமெடி, அதாவது காமெடி சூப்பர் ஸ்டாரை, கவுண்டமணிங்கிற ஒரு காமெடி சூப்பர் ஸ்டாரை அந்த 16 வயதின் மூலமாக தான் தெரிஞ்சது. இது எப்படி இருக்குன்னு ரஜினி சார் கேட்க, பற்ற வச்சிட்டியே பரட்டை அப்படின்னு கவுண்டமணி கேட்பார். அது வரைக்குமே ஒரு நாடக நடிகராக இருந்த கவுண்டமணி இந்த படத்தின் மூலமாக திரும்பி பார்க்க வைத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து ஒரு குசும்பு பிடிச்ச ஒரு ஆளும் இருக்கான் ஐயா அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தின் மூலமாக ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த படம் முழுக்க ஜானகி அம்மா பாடி மிகப்பெரிய அளவில் அவருடைய எல்லா பாடல்களும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஜானகி அம்மாவுக்கு அந்த தேசிய விருது கிடைச்சது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு சிறந்த டைரக்டர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த நடிகர் கமல்ஹாசனை சிறந்த பாடகியாக ஜானகி அம்மாவும் தேர்ந்தெடுத்தாங்க. இப்படி 4 விருதுகள்.
ஒரே ஒரு படத்தின் மூலமாக பல விருதுகளை பெற்ற இந்த படம். இந்த படத்திற்கு முதல்ல வந்து பாரதி ராஜா சார் வச்ச பேர் வந்து மயிலு அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தார். அதுக்கு பிறகு தான் பல காலகட்டங்கள்ல இருந்து அதுக்கு பிறகு வந்து அதாவது ஒரு ராஜக்கண்ணு ராஜக்கண்ணு தான் அவரு தயாரிக்கிறார். அவரு ஒரு அ பணத்த ஃபைனான்ஸ் பண்றவர். பணத்த ஃபைனான்ஸ் பண்றவர். சரி ஒரு படம் தயாரிக்கலாமே என்று ஆசைப்பட்டு அவர் வரும்போது, அந்த பாரதி ராஜாவ அறிமுகப்படுத்துறாங்க. இவர் ஒரு கதை வச்சிருக்காரு. பாருங்க அப்படின்னு. சரி இவர் அந்த கதை சொல்றாரு. இவருக்கு பிடிச்சு போச்சு. ஓகே நீங்க பண்ணுங்க அப்படின்னு. ஒரு ஒரு சுமாரான பட்ஜெட்ல இந்த படம் தொடங்குறாங்க. அதனால வந்து கமல்ஹாசனுக்கும் கம்மியான சம்பளம். கமல்ஹாசன்ங்கிற ஒரு உலக நாயகன், மிகப்பெரிய அழகான நடிகன், முதல் முறையாக இந்த படத்துல கோமணம் கட்டி நடித்திருப்பார். அதுக்கு பாரதி ராஜா சொன்னாரு, "கோமணம் கட்டி நடிக்க வேண்டியிருக்குமே" அப்படின்னு தயங்கி சொன்னாராம். அதுக்கெல்லாம் நடிச்சிடலாமே அப்படின்னு உடனே அவரு கோமணம் கட்டிட்டு வந்துட்டாராம். அதாவது நடிப்புங்கிற ஒரு பேஷன் அவருக்கு எந்த அளவுக்கு அவர் மேல ஈர்ப்பு இருந்ததுங்கிறனால தான் இது ஒரு உதாரணமா சொல்றான். அதனால அந்த கோமணத்தோடு முதலே ஒரு அழகான ஒரு உலக நாயகன் கோமணத்தோடு நடித்த முதல் படம் அது. ஸ்ரீதேவிக்கு வந்து அன்னைக்கு மூன்று முடிச்சு வந்துட்டு அதுக்கு பிறகு இந்த படம் வரும்போது மிகப்பெரிய பிரேக். திருமண பக்கமெல்லாம் மயிலு மயிலு அப்படின்னு பேச வச்ச படம் இது. சப்பானின்னு அதாவது இவரை கமல்ஹாசனை பேச வச்ச படம். சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அரையணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் உட்பட அந்த படத்துடைய ஒவ்வொரு டைலாக்கும் இன்னைக்கு கேட்டாலும் கூட உங்களுக்கு மயிலு ஆத்தா நாய் வளர்த்துச்சு, கழுத கோழி வளர்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அது அப்படியே உருக வைக்கிற மாதிரி ஒரு டைலாக் அது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான அதாவது அந்த ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு வசனமும் உணர்வு பூர்வமாக ஒரு வில்லேஜில் நம்ம கண் முன்னாடி அந்த வில்லேஜில் நம்ம வாழ்கிற மாதிரியான ஒரு படைப்பாக அது உருவாகிருக்கும். பாரதி ராஜா சாரும் அது கடைசி சீனில் அந்த ஒரு ரயிலை வந்து நிறுத்துகிற மாதிரியும் ரயிலை ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரியும் ரயில்வேல ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நடிப்பு சீனில் வந்துட்டு போயிருப்பார். இது அவருடைய தொடக்கம். அது மட்டுமல்ல இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாலும் கூட இந்த படம் வெளியான போது எந்த விநியோகஸ்தரும் வாங்கவில்லை. இந்த படம்லாம் பெருசாக போகாதுங்க, இது என்ன பெருசாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் அவரே ராஜ்கண்ணுவே வந்து தன்னுடைய சொந்த செலவுலேயே அவரே வந்து எல்லா ஊர்லேயும் தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணார். தேட்டரில் ரிலீஸ் பண்ண 10வது நாள் அதுக்கு பிறகு நீ அப்படின்னு விநியோகஸ்தர்கள் தேடி வந்து அந்த படத்தை மறுபடியும் நல்ல விலைக்கு வாங்கினாங்க. அன்னைக்கு அந்த படத்துக்கான செலவுக்கு வந்து 25 லட்சமோ என்னோ அதுக்குள்ளே தான் பண்ணாங்க. அன்றைக்கே அது கலெக்ஷன் வந்து 4 கோடி ரூபா செலவு கலெக்ஷன் எடுத்ததாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அது. கமல், பாரதி ராஜா, இளையராஜா, அதில் ஜானகி அம்மா, அதை தாண்டி உங்களுக்கு வந்து மலேசிய வாசுதேவன்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அது ஒரு பாடகர் நமக்கு கிடைச்சார். செவ்வந்தி பூமுழிச்ச சித்தாக்கா அந்த பாடலின் மூலமாக அவர் அறிமுகமானார். ஏன்னா அந்த பாடலுக்கு வந்து எஸ்பிபி பாட வேண்டியது எஸ்பிபி அன்னைக்கு இல்லை, அவருக்கு தொண்டை சரியில்லைன்னு சொன்னோன்னு சரி இவரை பாட வைக்கிறார் இளையராஜா. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சரியாக பயன்படுத்திக்கோ அப்படின்றாரு. அதே மாதிரி அந்த பாடலை வந்து சரியாக பயன்படுத்தி அதில் வந்து அந்த செமையாக வந்து வெளியே வந்திருப்பார் மலேசியா வாசுதேவன். இந்த ஒரு படத்தின் மூலமாக பல பேர் அறிமுகப்படுத்தியிருப்பார் பாரதி ராஜா. அதில் தான் உங்களுக்கு வந்து பாக்கியராஜுங்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவருக்கு அமைகிறாரு. கலைமணிங்கிற ஒரு வசனகர்த்தா அமைகிறாரு. இப்படி ஒரு கிராமத்துக்குள்ளே முறையாக சென்று எடுக்கப்பட்ட முதல் படம் அப்படிங்கிற ஒரு பேரும் வருது. செந்தூர பூவே ஜில் என்ற காற்று. இந்த பாடலில் வந்து அந்த படத்தில் அந்த பாடல் எழுதியதன் மூலமாக கங்கை அமரன் பாடலாசிரியராக அறிமுகமாகிறார். இப்படி ஒரு படத்துல இருந்து எத்தனை பேரை வந்து கை தூக்கி விட்டுருக்காரு பாருங்க பாரதி ராஜா. அத்தனைக்கும் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம். இந்த படம் பாரதி ராஜாவுக்கும் நல்லா பிடிக்கும். இதை வந்து நீங்கள் இது பண்ணலாமேன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது 16 வயதினிலே 2வது பாகம் எடுக்கலான்னு சொல்லும்போது இல்லை தேவையில்லை, 2வது பாகம்லாம் எடுத்தால் சரிப்பட்டு வராது, அந்த கமலஹாசன் இப்போ நமக்கு கிடைக்க மாட்டார், இந்த ஸ்ரீதேவி கிடையாது, இதெல்லாமே கிடையாது, இப்போ அதெல்லாம் முடியாது, அது ஒரு படம் தான் எனக்கு வந்து அந்த மாதிரி 2வது பாகம்லாம் எனக்கு விருப்பமே இல்லை, அது ஒன்று தான் அதே போகிறோம் அப்படின்ட்டாரு. அதாவது 47 வருடம் ஆயிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி. இப்போ மறுபடியும் ரீ ரிலீஸாக வந்தால் மிகப்பெரிய அளவில் பேசப்படும்,
பார்க்கப்படும், ரசிக்கப்படும். அந்த அளவுக்கு அந்த படத்தில் ஒரு எனர்ஜி இருந்தது. ஒரு வில்லேஜுக்கான ஒரு கிராமத்தைச் சேர்ந்த அப்படி நம்ம கண் முன்னாடி ஒரு கிராமத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டமணி வரதாஸ் இருக்கட்டும், இந்த காந்திமதி அம்மா வர்ற காட்சி, இவர் கமலஹாசன் கோமணத்தோடும் சாதாரண ஒரு சப்பானி மாதிரி நடந்து வர காட்சியும், இந்த சப்பானிக்கு இதை பாருங்க, அப்படி சப்பானியை மயில தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளைன்னு சொன்னவொடனே அவர் உற்சாகமாக ஒரு மனசுக்குள்ளே மலர்ந்து பேசுகிறதும், இப்படி ஒவ்வொரு சீனும் வந்து ஒரு செதுக்கி செதுக்கி வச்சிருப்பார் இயக்குனர் எம்ஐஎம் கே பாரதி ராஜா. ஆகவே நம்முடைய ஆசையாக நாம் வெளியிடுகிறோம், சொல்லிக் கொள்கிறோம். 16 வயதினிலே ரீரிலீஸாக வந்தால் நன்றாக இருக்கும், வர வேண்டும், வரவேற்க காத்திருக்கின்றோம். தமிழ் சினிமா ரசிகர்கள் அதை எதிர்பார்ப்பார்கள். வெற்றி பெற மீண்டும் அதனுடைய உற்சாகமான வெற்றி கமலஹாசன் உலக நாயகனுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் அது முன்னால் ஒரு முன்மொழிந்த அவருடைய நடிப்புக்கு முன்மொழிந்த படங்கள். இந்த படம் வந்தால் மிகப்பெரிய அளவில் மீண்டும் அவர்களை தெரிந்து கொள்ளவும், அவருடைய நடிப்பை புரிந்து கொள்ளவும், பாரதி ராஜா என்கின்ற ஒரு ஆளுமையை தெரிந்து கொள்ளவும் நமக்கு சிறப்பாக இருக்கும். அந்த படம் ரீரிலீஸ் ஆக வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.